வணக்கம் மக்களே. இப்போ சனிக்கிழமைங்க. பனி பார்த்தீங்கன்னா மணி 1:10 ஆகிப்போச்சு. இவ்வளோ சீக்கிரம் எங்கே கிளம்பிட்டீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 நாள் லீவ் வருது எங்கன்னா போகலாமான்னு கேட்டாங்க. எப்பயும் போல் வழக்கம் போல் ஆன்மீக சுற்றுலா தான் கிளம்பிட்டோங்க. சௌமியா ட்ரெஸ்ஸு புதுசாக வாங்கியிருக்காங்க, அழகாக இருக்கான்னு சொல்லுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கே போகிறோன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே ஒரு 2-3 பிரார்த்தனைகள் இருக்குங்க. அந்த கோயிலில் ஒரு பிளான் போட்டு அழகாக வச்சுருக்கோம். போக போக நீங்களே அப்படியே கூட ட்ராவல் பண்ணுவீங்களா, அப்படியே தெரிஞ்சுப்பீங்க. அப்புறம் வந்து எப்போ ஆன்மீக சுற்றுலா தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, க்ளோஸ் ரிலேஷன் கூட ஒருத்தர் கேட்டாங்க, கோயில் தான் போகணுமா, ஏன் வேறு எங்கன்னா போகக்கூடாதான்னு கேட்டாங்க. வேறு எங்கே போகிறதுன்னு நான் அவங்களே கேட்டேங்களா, ஊட்டி கொடைக்கானல் இல்லைன்னா ஒரு ரெசார்ட் புக் பண்ணிட்டு ஃபுட்டுலாம் ஆர்டர் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு வரலாம் இல்லை அப்படின்னாங்க. நல்ல ஐடியா தாங்க. நமக்கு தான் பிடிக்க மாட்டேங்குதுங்க. பசங்க நீங்கள் எங்கே போகிறேன்னு சொல்லுங்கம்மா, அங்கே போகலான்னு சொன்னாங்க. கொஞ்சம் பிரார்த்தனைகள்லாம் இருக்குதுங்க, அதனால் அந்த கோவிலெலாம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு இருக்கிறோம். இன்னும் நிறைய ரீசன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் போக போக பார்ப்பீங்க. நீங்களும் எங்களோட ட்ராவல் பண்ணுங்கள். வீடு கொஞ்சம் அமக்கலமாக தான் இருக்குங்க. இன்றைக்கின்னு பார்த்து சென்னையில் லேசாக மழை தூரிச்சிங்களா, அதனால் துணியெல்லாம் துவச்சி உள்ளே தான் கொடி கட்டி காய போட்டு அப்படியே அயர்ன் பண்ணி எல்லாம் பேக் பண்ணி திடீர்னு பிளான், அதனால் கொஞ்சம் ஹரிபரியாக ரெடியாக இருக்கும். வீடு கொஞ்சம் அமக்கலமாக இருக்குங்க. ஆனால் கிச்சனை பொறுத்தவரை க்ளீன் பண்ணிட்டேன். நைட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது வெள்ளிக்கிழமை நைட்டு பார்த்தீங்கன்னா இட்லி பட்டாணி உருளைக்கிழங்குலாம் போட்டு ஒரு குருமா மாதிரி பண்ணி சாப்பிட்டோம் டிஃபனு. அதுக்கப்புறம் உடனே நீட் பண்ணிட்டேன், சாமி கும்பிட்டாச்சு. இப்போ எல்லாம் கிளவியாச்சுங்க. லக்கேஜ் எல்லாம் காரில் ஏற்றிட்டாங்க. நம்ம இப்போ கீழே போய் பார்க்கலாம் வாங்க. இந்த மூடிட்டு அதான் அந்த மேலே இருக்குது தான். அது நிறைய எடுத்துக்கிறாங்களா, 2-3 எடுத்துக்கினாங்க போதும். சீப்பு ஏன் இவ்வளோ லேட் நைட் கிளம்புறோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து எப்போவுமே ஈவினிங் வந்து ஒரு ஆஃபீஸ்லாம் முடித்த பிறகு அதெல்லாம் எடுத்து சாமான்லாம் எடுத்து வச்சு ஒரு 7-8 மணிக்கு கிளம்பிடுவோங்க. அப்படியே நைட் ட்ராவல் நமக்கு ஈஸியாக இருக்கும், டிராஃபிக் இருக்காது, அப்படி தான் போயிடுவோம். இல்லைனா வெடிகாத்தால் ஒரு 6 மணிக்கு கிளம்புவோங்க. இன்பிட்வீன் இந்த டைம் ஏன் சூஸ் பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, கிருத்திக் இருக்கான் அந்த வாட்டி. ஸோ நம்ம பசங்க மட்டும் கொஞ்சம் பெரிய பசங்களாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த ஸ்ட்ரெச் நிறைய கோயில்கள் பார்க்குறதுக்கு நம்ம ஆசைப்படுவோம். ஆனால் இந்த வாட்டி கிருத்திக் இருக்கிறதுனால ரஷ்அப் பண்ண வேணாம், கொஞ்சம் நிதானமாக கோயிலோட டைமிங்ஸ் முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டோங்க. அந்த டைமிங் படி நம்ம கோயில் சாமிக்கு போனோம்னா சாமியை பார்க்குற மாதிரியும், அப்படியே கிருத்திக்கும் ரொம்ப ப்ரெஷர் பண்ணி டென்ஷன் படுத்த வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரிலாக்ஸ்டான ப்ரோக்ராமாக போட்டிருக்கோம். பார்க்கலாங்க. கடவுள் புண்ணியத்தில் இந்த வாட்டி ரிலாக்ஸ்டாக சாமி பார்த்துட்டு வரலான் இருக்கோம். அதுக்கு இந்த கிளைமேட் ஒத்துழைக்கணும். இப்போ கூட லைட்டாக தூருதுங்க. சவுத் சைடெலாம் எப்படி இருக்குது கிளைமேட்டுன்னு தெரில. போக போக அப்படியே பார்க்கலாம் வாங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு, கிளம்ப வேண்டியது தான். நம்ம சென்னையிலேருந்து கிளம்பும்போது நைட்டு மணி 1:30 இருக்குங்க. இப்போ கிட்டத்தட்ட நம்ம திருச்சிக்கிட்டே வந்துட்டோம். மணி 6 ஆகிடுச்சிங்க. மிதமான ஸ்பீடில் நான் ஸ்டாப்பாக வந்து சேர்ந்தோம். இறங்கி கொஞ்சம் தலையெல்லாம் வரை ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கோவில்கிட்ட வந்துட்டோங்க. நட திறந்ததாக இருந்தது, ஆனால் உள்ளே அலோவ் பண்ணல. அபிஷேகம் நடந்துகிட்டு இருந்ததுனால அது முடிஞ்ச பிறகு தான் நம்மளெல்லாம் உள்ளே விடுவாங்க. ஒரு க்யூவில் நாங்களுமே போய் நிற்க ஆரம்பிச்சிட்டோங்க. நிறைய சக்தி அம்மா குரூப்பாக வந்திருந்தாங்க. இப்போ சீசன் கூட இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெரியுதுங்க. நாங்கள் இந்த டூர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி தான் போயிருந்தோம். அப்போ எங்களால் அப்லோட் பண்ண முடியலைங்க. ஏன்னா தாமும் அப்போ புது வேலையில் சேர்றதா இல்லையான்னு நிறைய கன்ஃபியூஸ்டாக இருந்தானா, அப்போ அவனை நான் என்னால் கம்பல் பண்ண முடியல. அதுவும் ஒரு நல்லது தாங்க. இப்போ எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டுருக்கேன். வீடியோஸ்லாம் போட முடியல அப்படின்னு வருத்தப்படும் போது இந்த வீடியோஸ் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்களும் பார்ப்பீங்க அப்படின்றதுனால தான் இப்போ அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். கோவிலோட டைமிங்ஸ் இங்கே பார்த்துடலாங்களா. காலையில் தினசரி காலை 7 மணிலேருந்து மதியம் 12 மணி வரலும் நட திறந்திருக்கும். சாயங்காலத்தில் 4 மணிலேருந்து 8 மணி வரலும் நட திறந்திருக்கோங்க. திங்கட்கிழமைகளும் வியாழக்கிழமைகளும் சிறப்பு பூஜை நடைபெறும். அப்போ கூடுதலான நேரம் திறந்திருக்கும். புதுசாக வரவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால தான் இங்கே ஷேர் பண்ணுறோம். குட் மார்னிங் மக்களே. சென்னையிலேருந்து கிளம்பி நம்ம இப்போ ஃபஸ்ட்டு எந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, திருப்பட்டூர் அப்படின்ற பிரம்மபுரீஸ்வர் கோயில் தான் வந்திருக்கோங்க. இங்கே என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா, பிரம்மாக்கான பெரிய சன்னதி இருக்குங்க. இப்போ தான் ஃபஸ்ட்டு இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். கோயில் டைமிங் பார்த்திங்கன்னா 7 மணிக்கு தான் திறக்கிறாங்க. அதனால் நம்ம கரெக்டாக 7 மணிக்கு இங்கே வந்துவிட்டோம். அப்படி கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு க்யூவில் வந்து நிற்கிறோங்க. இன்னும் கோயிலில் திறக்கலப்புறம் இருக்குது, ஜனம் இன்னும் மூவ் ஆகலை. கோயிலில் போய் சுவாமி கும்பிட்டுட்டு வந்து உங்களை நான் பார்க்குறேன்.
இப்போ இந்த கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கலாங்களாங்க. இந்த கோவிலோட சிறப்பே என்னன்னு கேட்டிங்கன்னா, வாழ்வில் இருக்கக்கூடிய குறைகளை, அதாவது தலையெழுத்தை மாற்றி அமைக்கக்கூடிய கோவில் இது அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியுங்க. இங்கே இருக்க ஈஸ்வரன் பேர் வந்து பிரம்மபுரீஸ்வரர். பிரம்மர் இவரை வழிபட்டதுனால இவருக்கு பிரம்மபுரீஸ்வரர் பேர் வந்ததாக சொல்கிறாங்க. சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்தோம்னா வலது கை பக்கம் பிரம்மாவுக்கு தனி சன்னதி இருக்குங்க. பிரம்மா 4 தலைகளோட தவ கோலத்தில் அமர்ந்த கோலத்தில் இருப்பார். எப்பவுமே சந்தன காப்போட தான் அவரை நம்ம தரிசனம் பண்ண முடியுங்க. வாழ்க்கையில் குறைகள் இருக்குது, எப்போ நம்ம தலையெழுத்து மாறும்னு வருத்தப்படுறவங்க அவங்களோட ஜாதகத்தை கொண்டு வந்து அர்ச்சகர்கிட்ட கொடுத்தாங்கன்னா அவர் பாதத்தில் வச்சு அர்ச்சனை பண்ணி தராங்க. அதுக்கு 10 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கிறாங்க. அப்போ அவங்களோட வாழ்வில் மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு மிகுந்த நம்பிக்கை இந்த கோவிலுக்கு வரவங்களுக்கு இருக்குங்க. இந்த கோவிலில் பத்தாஞ்சலி முனிவருடைய ஜீவ சமாதியும் இருக்குங்க. அங்கே ஒரு தியான மண்டபமும் இருக்குது. கூடவே கன்னிமூல கணபதி, வள்ளி தேவியானையோட முருகர் சன்னதின்னு இப்படி நிறைய சன்னதிகள் இருக்குங்க. நாங்கள் போகும்போது திருப்பணி நடந்துட்டு இருக்கிறதுனால ஒரு சில சன்னதிகள் தான் திறந்துருந்தது. சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வெளியே அம்மா சன்னதி கிட்ட இப்போ போகலாம் வாங்க. கோவிலுக்குள்ளே வந்து சுவாமி கும்பிட்டாச்சுங்க. காலையில் அப்படின்றதுனால நல்ல கூட்டம், சக்திகள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. நல்ல கூட்டம். அப்படியே ஒரு மூவிங்லேயே சுவாமி நல்லா பார்த்துட்டு வந்துட்டோம். ஈஸ்வரன் பேர் வந்து பிரம்மபுரீஸ்வரர், தாயாரோட பேர் பிரம்ம சம்பத் கௌரி. தாயார் சன்னதி கொஞ்சம் உள்ளே இருக்குங்க, நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. நீங்கள் வந்து அவசியம் கொஞ்சம் அந்த ஒரு சந்து வழியாக வந்து, அதாவது சைடில் ஒரு கேட் இருக்குது, அந்த கேட் வழியாக வந்தீங்கன்னா தாயார் சன்னதி பார்க்கலாம். கோயில் நல்ல பெரிய கோயிலுங்க, சுத்தமாக அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. பாதி திருப்பணி நடந்துட்டுருக்கு. அதாவது வந்து வெளியே இருக்க சன்னதிகள் தான் கொஞ்சம் நல்லா மூடி வச்சுருக்காங்க, தவிர நம்ம மெயினான சுவாமியான பிரம்மபுரீஸ்வரர், பிரம்மா இவங்கெல்லாம் திறந்துதான் இருக்காங்க. நீங்கள் வந்து தரிசனம் பண்ணலாம். தீர்த்தத்தும் இங்கே இருக்குது, குளமும் இருக்குங்க. பிரம்ம தீர்த்தம்னு பேர். இங்கே பிரம்மா இருக்கார். நிறைய கோயில்கள் நீங்கள் பிரம்மா பார்த்துருக்கவே மாட்டீங்க. தமிழ்நாட்டில் 2 பிரம்மா கோயில் தான் இருக்குங்க. அதில் ஒரு கோயில் இது திருப்பட்டூர் அப்படின்னு கோயில். இந்த கோயிலுக்கான பேருங்க. இது என்ன ஸ்தல புராணம் அப்படின்னா, ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பிரம்மாவுக்கு 5 தலை இருக்குது. ஆணவத்தில் அவர் அப்படியே இதுவாக இருக்கும் போது ஈஸ்வரன் வந்து ஒரு தலையை எடுத்துடுறாரு, கொய்ந்து, அதாவது பிச்சு எடுத்துடுறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாவுக்கு தேஜஸ், அதாவது ஒரு அழகு, ஒரு பளிச்சுன்னு இருக்க அந்த தன்மையும் படைக்கும் திறனையும் எடுத்துடுறாங்க. அப்போ அவர் வருத்தப்படுறார், நான் தப்பு செஞ்சுட்டேன், எனக்கு என்ன பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னும் போது ஈஸ்வரன் அவருக்கு என்ன சொல்கிறான்னா, திருப்பட்டூரில் போயிட்டு 12 லிங்கங்களை ஸ்தாபித்தம் பண்ணி நீ அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா, தவம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உனக்கு திரும்ப அந்த தேஜஸும் படைக்கும் தொழிலும் கிடைக்கும் சொன்னதுனால பிரம்மா வந்து இங்கே தவம் புரிஞ்சுட்டு இருக்காருங்க. அதனால தான் நம்மளோட தலையெழுத்து எதனா கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால், நம்மளுடைய தலையெழுத்து அப்படி இப்படி இருந்தால் இவர்கிட்ட வந்து நம்ம ஜாதகத்தை ஒரு காலில் வச்சு அர்ச்சனை பண்ணி கொண்டு போனால் தலையெழுத்து மாறும் அப்படின்னு எல்லாம் நம்பி இங்கே ஜாதகங்களை கொண்டு வராங்கங்க. அம்மா வந்து தனி சன்னதியில் இருக்காங்க. அதாவது ஈஸ்வரனையும் பிரம்மனையும் தரிசனம் பண்ணிட்டு இப்போ வெளியே வந்தோம்னா சைடில் ஒரு கேட் இருக்குங்க. அந்த கேட் வழியாக வந்தீங்கன்னா அம்மாவை பார்க்கலாம். நல்லா பெரிய சன்னதியில், சின்னதாக இருந்தாலும் திருத்தமாக ரொம்ப அழகாக இருக்காங்க. அம்மாவுக்கு பேர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பிரம்ம சம்பத் கௌரி. அங்கே வந்து பேர் வித்தியாசமாக இருக்கேன்னா அவர் அழகாக ப்ரொனவுன்சியேஷன் பண்ணி எனக்கு காட்டினார். அங்கே அம்மா சன்னதியில் தான் எனக்கு இந்த துண்டு கொடுத்தாங்க. குரு பகவானுக்குரிய இந்த மஞ்சள் கலர் துண்டு அவர் போட்டு நிறையா சாமி கும்பிடுவாங்க பொழுதுங்க, அது எனக்கு கொடுத்தாங்க. அப்புறம் விபூதி குங்குமம் எடுத்துக்கோங்க. காலையில் அப்படின்றதுனால ஒரு அமைதியான சூழ்நிலை சுவாமி நல்லா தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்போ அது சுற்றி இருக்க பரிகாரங்கள்லாம் மூடி தான் இருக்குதுங்க. முருகன் சன்னதி திறந்துருந்தது. வள்ளி தேவியானோட குட்டியாக அவரும் அழகாக இருந்தார். வெளியே வந்தீங்கன்னா அங்கே குட்டி குட்டி சன்னதிகள் இருக்குது. இனிமேல் தான் பார்க்கணும். அழகாக ஒரு கார்டன் மாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இன்னும் திருப்பணிலாம் நடந்தால் இன்னும் அழகாக இருக்கும். நீங்கள் திருச்சி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் திருச்சி எல்லாம் ஒரு ரவுண்டு, பசங்கள்லாம் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ரவுண்டு வரும்போது நான் வந்து இது 2வது தடவை வரேங்க. அதாவது 12 மணிக்கு வரேன். கோயிலோட டைமிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிளிப்பிங்ஸில் வருங்க. கரெக்டாக 12 மணிக்கு வரேன். கோயில் நட சாத்திடுவாங்க, சீக்கிரம் போங்கன்னு சொன்னாங்க. அவசரமாக வந்து பார்த்தது. அப்போ நம்ம யூடியூப்லாம் எடுக்கல, நினைவும் இல்லை. இப்போ தான் நல்லா பார்த்து படிச்சுன்னு ஒரு இதுவாக பார்த்துருக்கேன். நீங்கள் திருச்சி பக்கம் வந்தீங்கன்னா இந்த கோவிலையும் வந்து பாருங்கள். மெயினான சுவாமியெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு இப்படி வெளியே வந்தோன்னு வைங்களேன், நிறைய சன்னதிகள் குட்டி குட்டியாக இருக்குங்க. ஒரு கார்டன் மாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அவங்களையுமே பார்த்துட்டு அப்படியே நம்ம வெளியே போயிடலாம். பழைய கோயில் அப்படின்றது இந்த கட்டடக்கலையிலே பார்த்தாலே தெரியுதுங்க. வாங்க சுவாமியெல்லாம் பார்க்கலாம். இந்த கோயிலோட ஸ்தல விருட்சம் பார்த்தீங்கன்னா மகிழ மரமாங்க. அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இதான் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. அப்படிங்களா? அங்கே பேசிகிட்டு இருந்தீங்க, அதான். தேங்க்ஸ். எங்கே இருக்கீங்க? நான் கடலூர்லேயும் ப்ரோக்ராமில் இருக்கே. ஸ்டால்லாம் போட்டிங்கல்ல, ஆமாம், இந்த வீடியோலாம்.
தாயார் சன்னதி சாமி கும்பிட்டு வெளியே வந்தால் நம்ம குளம் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் பின்னாடி நிறைய லிங்கங்கள் இருக்குது. அதாவது 12 லிங்கங்களை ஸ்தாபித்தம் பண்ணி அர்ச்சனை பண்ணாருன்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நிறைய லிங்கங்கள் இருக்குதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா கைலாசநாதர் நல்லா பிரம்மாண்டமாக அழகாக இருக்கார். ஒரு விளக்கு மட்டும் எரிஞ்சுட்டுருக்கு. அதாவது ஃபேமஸான கோயிலே போய் பணத்தை கொட்டாமல் இந்த மாதிரியான கோயில்களை நம்ம காசு கொடுத்தோம்னா விளக்கு ஏற்றினாங்கன்னா அவ்வளோ புண்ணியங்க நமக்கு. அந்த கைலாசநாதர் பார்க்கறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக அழகாக இருக்கார். இங்கே நந்தியுமே இருக்காருங்க, பெரிய நந்தி இருக்கார். அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்டன் மாதிரி அழகாக மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. நிறைய பேர் இங்கே வந்தால் வீடு கட்ட முடியும்னு வீடு கட்டியிருக்காங்க பாருப்பா. இந்த பக்கம் நிறைய பேர் வராதனால சிலைகள்லாம் அப்படியே புதுசாக இருக்க மாதிரி இருக்குது. சுவாமி எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்துட்டாங்க. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 8:10 கூட்டமே எல்லாம் காலி ஆகிட்டாங்க. பிரம்மருக்கு 7:30 மணிக்கு அபிஷேகம், அதனால் சீக்கிரம் வாங்க சொல்லி எல்லாருமே சீக்கிரம் தரிசனம் பண்ண வச்சுட்டாங்க. இப்போ கோயிலே காலியாக தான் இருக்குங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பிரம்மர் தான் இங்கே விசேஷங்க. எப்போவுமே இந்த மாதிரி பரிகால ஸ்தலங்கள் வந்தோம்னா ஈஸ்வரனை தான் முதல்ல தரிசனம் பண்ணணும். அந்த மாதிரி இங்கே பிரம்மபுரீஸ்வரர் முதல்ல பார்த்துட்டு தான் நம்ம பிரம்மாவை பார்க்குறோம். அவங்கவுங்க ஜாதகத்தை வச்சு சுவாமி கும்பிட்றாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அதாவது கல்யாணம் ஆகணும், பரிகார ஸ்தலம் கல்யாணம் ஆகணும், குழந்தை பறக்கணும், அந்த மாதிரியான இந்த விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா நம்மளோட ஜாதகங்களை எடுத்துகிட்டு பிரிண்ட் அவுட் மாதிரி எடுத்துகிட்டு கொடுத்தோம்னா அங்கே பிரம்மாவோட பாதத்தில் வச்சு சுவாமி கும்பிட்டு அர்ச்சனை பண்ணி நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் நம்ம திருப்பம் ஏற்படணும்னு ஒரு நம்பிக்கை தான். இப்போ அடுத்து நம்ம இந்த சீரியஸில் அடுத்து எங்கே போகிறோன்ட்டு நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். மகிழம் பூவாங்க எங்கள் வீட்டுக்காரர் அந்த மரத்தாண்டு இருந்துச்சுன்னு எடுத்துன்னு வந்திருக்கார். ஆனால் சிவபெருமான் கோயிலேருந்து எதுவுமே எடுத்துகிட்டு வரக்கூடாது, அதனால் அந்த பிள்ளையார்கிட்ட வச்சுருங்க. இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதா வந்திருக்காங்க. நம்ம சுவாமி தரிசனம் திருப்பட்டூரில் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு திருச்சி போகிற வழியில் சங்கீதா இருக்குங்க. நம்ம நேற்று நைட்டு வீட்டில் ரெஸ்ட் ரூம் போனது தான், அதனால் எங்கள் ரெஸ்ட் ரூம் க்ளீனாக இருக்கும்ன்றதுனால ரெஃப்ரெஷ் ஆகிட்டு டிஃபன் ஆர்டர் பண்ணியிருக்கோம். நான் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா இட்லி வடை தாங்க. வடகரி கொடுத்துருங்க. வடகரி இருக்குது, சாம்பார் இருக்குது, காமனாக தேங்காய் சட்னி, கார சட்னி, மிளகா அப்படி கொடுத்துட்றாங்க. சௌமியாவும் இட்லி தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. வழக்கம் போல் தோசை ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஒரு பையன் பொங்கல் ஆர்டர் பண்ணியிருக்காரு. சாப்பிட்டுட்டு அடுத்த கோயில் போகலாம். டிஃபன் சாப்பிட்டுட்டு அடுத்து எந்த கோவில் போய் தரிசனம் பண்ணினோம் அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. தொடர்ந்து லாங் வீடியோஸ்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். முன்னாடி இருக்காரு. பேசி போலவா.